கொஞ்சம் வெளியே வாங்க. குமரேசா, என்ன குமரேசா வண்டி நிறுத்திருக்காங்க? யார் ஆளை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியுதா? அதான் எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. ஏன் தண்ணி கிண்ணி போட்டுன்னு தெரிஞ்சு பிடிக்கிறாங்களா? காரை நிறுத்துறாங்களா? தண்ணி போட்டது எப்படி அவங்களுக்கு தெரியும்? எதுக்கு நம்ம தான் ஸ்ட்ரீட் பெல்ட்ல இருந்து எல்லாம் நீட்டா ப்ராப்பரா போட்டுருக்கோம்ல. சூதானமா பேச அவங்கள்ட்ட கொஞ்சம் போய் தண்ணி போட்ட மாதிரி உளறி போடாத. சரி சரி, நான் அப்படியே டிப் டாப்பா இறங்குறேன். தெளிவா போய் சேர். அப்போ திருட்டு வண்டி வேணான்னு சொன்னேன். இப்போ போலீஸில் மாட்டிக்கிட்டீங்களா? போலீஸ் தான் அவங்க. கம்முன்னு இருங்க, அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கம்முன்னு இருங்க, ஆள் நான் பேசிக்கிறேன், நீங்க கம்முன்னு இருங்க, அவசரப்படாதீங்க. எதுக்கு அந்த வயசான ஆள்லாம் கூட்டிட்டு ஏன் தடுமாறீங்க? இதுதான் வயசான ஆள்லாம் கூட்டி வராதிங்க. இந்தாலே காட்டி போட்டு வர நம்மளையா? சரியா சத்தம் போடாதீங்க. நம்ம மாட்டினா இந்தாதான் மாட்டினா தான். நான் பேசிக்கிறேன், நீ கம்முன்னு வண்டியில இரு, இறங்காத. கொத்தாம்பாடியிலேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சூப்பராக டிரைவ் பண்ணுறீங்க, பரவாயில்லையா? சூப்பராக டிரைவிங் பண்ணுறீங்க, நல்லா வேகத்தடை பெல்ட் போட்டு நல்லா கரெக்டாக அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, பரவாயில்லையா? எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுற தலைவரா? எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறீங்க? இல்லை, நம்ம கொத்தாம்பாடியிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம் 2 பேரும். நீங்கள் நல்லா இந்த சிக்னலில் வேகத்தடை, கரெக்டான ஸ்பீடு, பெல்ட்டு எல்லாம் நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் தொண்டு நிறுவனத்திலிருந்து வரோம், போலீஸ்காரன்னு பயந்துக்காதீங்க. சரி சரிங்க. ஆமாம், நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் வந்தோம். எப்படி இவங்க நம்ம நிறுத்துறாங்கன்னு அதான் இப்போ வந்து நம்ம வருஷத்தில் 2 பேர் 3 பேருக்கு நாங்கள் வந்து சிறப்பு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக சிறப்பு பரிசு ஆறுதல் பரிசாக ஒரு 5000 ரூபா அமௌண்ட் தரோம். சரிங்க, கார் நல்லா ஓட்டுறதுக்கு, கார் நல்லா ஓட்டுறதுக்கா? கார் வந்து ஓட்டுறது, கடைப்பிடிக்கிறது, வேகத்தடை, ஸ்லோ ஸ்பீடு, இந்த மிதமான ஸ்பீடு, சீட் பெல்ட் போட்டுட்டு விபத்து ஏற்படுது. விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு தான் இப்போ உங்களை செக் பண்ணோம். நாங்கள் வாங்குற வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு வந்தால் அவங்க ஓவர் ஸ்பீடாக போனாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த விதமான ஸ்பீடில் வேகத்தடை, அந்த ஸ்பீடு கரெக்டாக ரோட்டை கிராஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டு ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால் எங்கள் தொண்டு நிறுவனத்தில் நாங்கள் சிறப்பு பரிசு ஒன்று கொடுக்குறோம். அதை வந்து பார்த்தா இப்போ உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு உங்களை ஃபாலோ பண்ணி அதனால வண்டி தலைக்கிட்டு வந்தால் கரெக்டாக நிறுத்தவும் பிடிச்சிட்டேன். கரெக்டாக என்ன பரிசு பண்ணுவீங்க? 5000 ரூபா அமௌண்ட் தரோம். 5000 ரூபா அமௌண்ட். ஆமாம், சிறப்பு பரிசா உங்களுக்கு 5000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறோம். ஆமாம் குமரேசா, முதல்ல இந்த ஏறத்தை வாங்கிட்டு போய் டிரைவிங் லைசன்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தா தான் சரியா இருக்கும். ஏயா நீ பிடிச்சி போட்டினது கரெக்டாக இல்லை, பணம் கொடுக்குறாங்களே, நீ பிடிக்காம அதெல்லாம் சொல்லாதே, 5000 வாங்கி போடுவானுவா, கம்முனுரியா? வண்டி செட்டு வண்டி எடுக்காதுன்னு சொன்னால கேட்டிங்களா? இப்போ போலீஸ்காரனுக்கு மாட்டேன் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டினானா? என்னையா லைசன்ஸே இல்லைங்கிறீங்க, தண்ணி போட்டுக்கிட்டு ஓட்டினாங்கிறீங்க, வண்டியே இப்போ திருடுங்கிறியா? நீ பாருங்க, காலையிலேருந்து உட்காந்துருந்தோம். 5000 எந்த வண்டி யார் எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு உட்காந்து ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தா ஒரு வருஷத்தில் ஒரு ஆள் என்ன இதை வந்து வெளியில் போய் இதை நம்ம சொல்லியிருந்தோம்னா வாங்கி தான் அவனை ஒரு வழி இல்லை. வாங்கி தான் கொடுத்து அவன் மறுபடியும் தண்ணி அடிக்க போட்டோம். திருப்பி தண்ணி அடிச்சுட்டு போதில் விட்டு அவன் மேலே வண்டி இன்னும் சம்பவம் அதிகமாக போச்சுன்னு நம்ம 5 கிலோமீட்டர் துரத்திக்கிட்டோம் தான். வேணாம் பணத்தை வாங்குற முதல்ல வாங்க. நீங்க ஆள் நீட்டாக இருக்கிறானோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரானோ திருப்பி கேட்பாங்க. ஓடாதீங்க, பணத்தை கொடுத்துட்டு போங்கயா. தெரியாத போய் ஒரு ஆவாண்ட போய் பணத்தை கொடுத்துட்டு இப்ப யாரும் கேட்டா நீ சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்களா, நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்களா? நம்மள ஏமாத்திட்டானோல 3 பேரும். இல்ல கொடுத்தது வந்து ஒருத்தனும் நல்லவனு கொடுத்தா கூட தண்ணி அடிக்கிறவனுக்கும் வண்டி திருட்டு வண்டிக்காரனுக்கும் போதை போட்டுட்டு ஓட்டுறவனுக்கும் லைசன்ஸ் இல்லாதவனுக்கும் கொண்டு போய் பணத்தை என்னன்னு போய் சொல்றது? யூனியன்ல போய் நம்ம என்ன சொல்றது சொல்றது? அப்ப நம்ம யார் யார் பதில் சொல்றது? நம்மளை இப்படி கூம்பிட்டே ஆகிவிட்டானுங்களா?
வா வா ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட சொல்லி சமாளிப்போம். வாங்க. என்ன பண்ணுறது நம்ம